Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துக்குள்ளாக நாம் நுழைந்துள்ளோம். நிறைய ஒருத்தல் முயற்சிகள், நோன்பு, உபவாசம், திரியாத்திரைகள், நடைப்பயணங்கள், இப்படி நிறைய டிசைனா நிறைய ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு தவக்காலம் இருந்துகிட்டு இருக்குது. நல்ல விஷயங்கள் தான் அன்பார்ந்தவர்களே. ஆனால் தவக்காலம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சும்மா பத யாத்திரை போகிறதுக்கா தவக்காலம்? கொஞ்சம் உபவாசம் இருக்கிறதுக்கா தவக்காலம்? அல்லது இந்த திரி யாத்திரைகள் போய் இல்லை கோயிலாக போகிறதுக்கா ஒரு தவக்காலம்? அதுக்கா தவக்காலம்? ஏன் தவக்காலம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? அந்த ஒரு கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்? இந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்த பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு இறைவார்த்தையை எடுத்து கொடுத்தார். தவக்காலம் எதுக்கு? யோவேல் இறைவாக்கினர் புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 இறைவார்த்தைகள்ல தவக்காலம் எதுக்கு அப்படின்றதுக்கான பதில் கம்ப்ளீட்டா இருக்குது. தவக்காலம் எதுக்கு? யோவேல் இறைவாக்கினர் புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 இறைவார்த்தைகள்ல நம்ம இப்படி படிப்போம். இப்பொழுதாவது இந்த தவக்காலத்திலாவது இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவக்காலம் எதுக்குன்னு கேட்டா இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருது இப்பொழுதாவது. மற்ற காலத்துல நீ நோன்பு இருக்கிறியோ உபவாசம் இருக்கிறியோ தெரியாது. ஆனா இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு தான் தவக்காலம். தவக்காலம் எதுக்கு? 13வது இறைவார்த்தை சொல்லும், உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள அல்ல, மாறாக உள்ளத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் திரும்பி வர தவக்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த தவக்காலத்தில் நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்யறோம். இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா கடவுளிடத்தில் திரும்பி செல்ல. எங்கேருந்து நான் இறங்கி வந்தேனோ அதே இடத்தை நோக்கி மறுபடியும் பயணம் செல்ல. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல ஊதாரி மைந்தன் அந்த பன்றி கூட்டிலேருந்து திரும்பி அப்பாவை தேடி ஒரு பயணம் போனான் பாருங்களேன். அந்த பயணத்துக்கு பெயர் தவக்காலம். அந்த பயணத்துக்கு பேரு தவக்காலம். எதையெல்லாம் இழந்தேனோ அதை நோக்கி, எதையெல்லாம் இழந்தனோ, என் அப்பாவினுடைய அன்பை இழந்தனோ, என்னுடைய அப்பாவினுடைய சந்தோஷத்தை இழந்தனோ, அந்த அப்பாவை தேடி நான் திரும்பி போற பயணம் இருக்குதே, அந்த பயணத்துக்கு பெயர் தவக்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தவக்காலம் வந்துட்டாவே நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க. தவக்காலத்துல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தில் நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். தவ முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், இது எல்லாமே ஒரு சிலருக்கு ஒரு தவறான கருத்து ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, சக்கரை நோயாளிகளுக்கு இந்த சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு, கொலஸ்ட்ரால் வந்தவங்களுக்கு இந்த உடல் கொழுப்பை குறைக்கிறதுக்கு, இப்படி உடல் சார்ந்த ஒரு காரியமா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாதுங்க.
இந்த தவ முயற்சிகள், இந்த ஒருத்தல் முயற்சிகள், இந்த உபவாசங்கள், இது எல்லாமே நாட் ஃபார் மெடிக்கல் ரீசன்ஸ். மெடிக்கல் ரீசன்ஸுக்காக நம்ம நிறைய டயட் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா தவக்காலத்துல நீங்க எடுக்கிற இந்த தவ முயற்சிகள் டயட் கிடையாது. தவக்காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய இந்த தவ முயற்சிகள், இந்த உபவாசங்கள், இந்த நோன்புகள் மெடிக்கல் ரீசனுக்காக கிடையாது. நாட் ஃபார் மெடிக்கல் ரீசன்ஸ். நிறைய பேர் அப்படி ஒரு தவறான கண்ணோட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிடையாதுங்க, அப்படி கிடையாது. தவக்காலத்துல நீங்க எடுக்கிற நோன்பு, தவக்காலத்துல நீ எடுக்கிற உபவாசம், நீங்க எடுக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள் உடலுக்காக மட்டும் கிடையாது, கிடையாது. அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதையும் தாண்டி புனிதமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. அப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கோ அல்லது உடலை கண்ட்ரோல் பண்றதுக்கோ அல்லது உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்ட்ரோல் பண்றது அதுக்காக மட்டும் கிடையாதுங்க. அதுக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா மெடிக்கல் ரீசனுக்காக மட்டும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த தவ முயற்சிகள் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என்பவர்களே, ஒரு சிலருக்கு தவக்காலம் அப்படின்னு சொன்னாவே சாதனைகள் படைக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை பார்த்துருக்காங்க. 25 வருஷமா வேளாங்கண்ணிக்கு நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். 30 வருஷமா தவக்காலத்துல நான் ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சொல்றது, சாதனைகள் படைக்கிறவங்க, ரெக்கார்டு கிரியேட்டர்ஸ். ரெக்கார்டு கிரியேட் பண்றது உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? தவ முயற்சி தான் கிடைச்சதா? ரெக்கார்டு கிரியேட் பண்றதுக்கு உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? தவ முயற்சி தான் கிடைச்சதா? அன்பார்ந்தவர்களே, தவ முயற்சிகள் சாதனைகள் படைக்க அல்ல. தவ முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள், உபவாசங்கள், நீ எடுக்கக்கூடிய நோன்பு நீ சாதனையாளனா மாறுவதற்காக கிடையாது. உன்னையே நீ உயர்த்திக்கிறதுக்காக கிடையாது. உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. பெரிய சாதனையாளனா 12 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா உன்னையே நீ பெருமை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் தவ முயற்சிகள் கிடையாது, கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ சாதனைகள் படைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தவக்காலம் கிடையாது. முதல்ல சொன்னோம், மெடிக்கல் ரீசனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கிடையாது. 2, சாதனைகள் படைக்க, ரெக்கார்டு கிரியேட் பண்ண, கின்னஸ் ரெக்கார்டு கிரியேட் பண்ண, அல்லது இத்தனை வருஷமா அவ்வளோ வருஷமா இதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு உன்னையே நீ பெருமை பாராட்டி கொள்ள ஒரு காலகட்டம் தவக்காலம் கிடையாது. உன்னையே நீ தாழ்த்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் பண்ண இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுவதற்காக கிடையாது, கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் இந்த தவ முயற்சிகள்லாம் எடுக்கிறது எதுக்கு தெரியுமா? மற்றவங்க கிட்ட இந்த நல்ல சர்டிபிகேட் வாங்கணுன்றதுக்காக, நல்லவன் நல்லவள் அப்படின்ற சர்டிபிகேட்டுக்காக மட்டுமே தவ முயற்சிகள் எடுக்கிற எத்தனையோ பேர். வேஸ்ட்டுங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக உபவாசம் இருக்கிற எத்தனையோ பேர். பங்குல இருக்கிறவங்க முன்னாடி நான் நல்லவன் அப்படின்னு பேர் வாங்கணும்ன்றதுக்காக எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிற எத்தனையோ பேர். யாருக்காக இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு என்னங்க பண்ண போறோம்? மற்றவங்க கிட்ட நீ நல்லவன் நல்லவள் அல்லது இப்படிப்பட்ட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு சர்டிபிகேட் வச்சு என்ன பண்ண போற? சர்டிபிகேட் வச்சு என்ன பண்ண போற? நீ இந்த உலக வாழ்க்கை முடிச்சுட்டு விண்ணகத்துக்கு போய் நிப்ப, வாசப்படியில அங்க ஒருத்தர் கீயோட நிப்பார், சாவியோட நின்றுட்டு இருப்பார், உள்ள உடனமா வேண்டாமான்னு. அவர்கிட்ட போய் நின்றுட்டு நான் இவ்வளவு வருஷமா வேளாங்கண்ணிக்கு நடந்து போனேன், நான் இவ்வளவு வருஷமா இத்தனை வருஷமா இது பண்ண அப்படி பண்ண, என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் என்ன நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிபிகேட் எல்லாம் காட்டினா உள்ள விடுவாரு மாட்டாருங்க, உள்ள விட மாட்டாருங்க. நீ நல்லவன்ற சர்டிபிகேட் ஊர்ல இருந்து யாருகிட்ட நீ சர்டிபிகேட் வாங்கினாலும் அந்த சர்டிபிகேட் அங்க செல்லாது. நீ இந்த உலகத்துல கிரியேட் பண்ணி வைக்கிற ரெக்கார்டு
அந்த ரெக்கார்டு அங்க எடுத்துட்டு போனா செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ உண்மையான தவக்காலமா மாறணும்னா என்ன பண்ணணும்? ரெக்கார்டு கிரியேட் பண்றது கிடையாது, மற்றவங்க கிட்ட கைத்தட்டு வாங்குறதுக்கோ மற்றவங்க கிட்ட நல்ல சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ கிடையாது, மெடிக்கல் ரீசன்ஸுக்காக இப்படி இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னோம். அப்போ என்ன பண்ணணும்? தவக்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவக்காலம், தவக்காலம் முன்னாடி சொன்னமே, உங்களுடைய உடைகளை கிழித்து கொள்ள அல்ல, உள்ளத்தை கிழித்து கொள்ள. உடைகளை கிழித்து கொள்ள அல்ல, உள்ளத்தை கிழித்து கொள்ள. உடலையோ உடையோ மாற்றம் கொண்டு வருவதற்காக கிடையாது, உள்ளத்துல மாற்றம் கொண்டு வருவதற்காக தான் தவக்காலம். நிறைய பேருக்கு உடையிலையும் சொல்றது உணவுலையும் மாற்றம் வரும் தவக்காலத்துல. உணவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வர்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. உடையில நிறைய பேர் தவக்காலம் வந்தாலே பார்க்கலாம், இந்த பலிபீடத்துக்கு மேலே எல்லாம் இந்த ஊதா கலர்ல மாறும், பலிபீடத்துக்கு கீழே எல்லாம் காவி கலர்ல இருப்பாங்க. வேளாங்கண்ணிக்கு போறவங்க, குறிச்சி மேலே போறவங்க இப்படின்ட்டு இந்த காவி கலர்ல எல்லாம் ட்ரெஸ் மாத்திருப்பாங்க. உடையில மாற்றம் வரும், உள்ளத்துல மாற்றம் வருதா? கேள்விக்குறி. உடைகளை கிழித்துக்கொள்ள, உடைகளை மாற்றுவதற்கான காலகட்டம் அல்ல தவக்காலம். உள்ளத்தை மாற்றம் கொண்டு வர, உள்ளத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு காலகட்டம் தான் தவக்காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, அப்போ உடலை மட்டும் தொட்டு உள்ளத்தை தொடாத ஒருத்தல் முயற்சிகளோ தவக்காலங்களோ ஒன்றுத்துக்கு உதவாது, ஒன்றுத்துக்கு உதவாது. நீ 15 வருஷமா உபவாசம் இருந்திருப்ப, நீ 25 வருஷமா வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டு இருந்திருப்ப, ஆனா இன்னமும் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நீ சொல்றது தவக்காலம் வந்தாலே பெரிய பெரிய தியாக முயற்சிகள்லாம் செய்யற, தவ முயற்சிகள்லாம் செய்யற, ஆனா வீட்டில் இருக்கவங்க கூட சிரிச்சு பேசுறது கூட உனக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? உள்ளத்தை தொடாத ஒருத்தல் முயற்சிகள், வெறும் உடையையும் உடலையும் மட்டும் தொடுகின்ற உள்ளத்தை தொடாத ஒருத்தல் முயற்சிகள், உபவாசங்கள் அல்லது தவக்காலங்கள் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சிம்பிளி a waste of time, simply a waste of time. நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து போ, தப்பு இல்லை, போறது நல்ல விஷயம். ஆனா நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து போறது உன்னைய நீ தாழ்த்தி கொள்ள, பெருமை பாராட்ட கிடையாது. Praise the Lord, praise the Lord, hallelujah. முன்னாடி சொன்னமே, மேல போய் நிற்கும் பொழுது பேதுருட்ட போய் உள்ள விடுவீங்களா அப்படின்னு கேட்டு நிற்கும் பொழுது, அந்த இடத்துல பேதுரு கேட்க போறது, நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து போனியா? அப்படியா? இல்லையே. நீ எத்தனை தடவை உபவாசம் இருந்த? அப்படியா? இல்லையே. இங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உன் கூட இருந்தவங்களை அன்பு செஞ்சியா? உன் குடும்பத்தில் இருந்தவங்ககிட்ட அன்பு காட்டினியா? உன்னால மன்னிக்க முடிஞ்சதா? உன்னால மறக்க முடிஞ்சதா? இதுதாங்க கேள்வி. அதை விட்டு நீ வேளாங்கண்ணிக்கு எத்தனை வருஷம் போனன்றதெல்லாம் கேள்வி கிடையாதுங்க. அதுக்காக வேளாங்கண்ணிக்கு போறது தப்புன்னு நான் சொல்லலைங்க, தாராளமா செய்யணும். தவ முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாமே செய்யணும், இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பா செய்யணும். ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உள்ளத்துல மாறணும், உள்ளுக்குள்ள மாறணுங்க. எவ்வளோ தவ முயற்சிகள் செஞ்சோம், உள்ளுக்குள்ள வெறுப்பு மாறலன்னு வைங்களேன், என்ன பிரயோஜனங்க? இவ்வளோ தவ முயற்சிகள் செஞ்சோம், இன்னமும் என் கூட இருக்கிறவங்களை என்னால மன்னிக்க முடியலன்னு வைங்களேன், என்ன பிரயோஜனங்க? அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உடலையும் உடையையும் மட்டும் மாத்திக்கிட்டு உள்ளத்தை மாத்தாத தவக்காலங்கள் தவக்காலமே கிடையாது, தவக்காலமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அப்போ மாற வேண்டியது உடையும் உடலும் கிடையாது, உள்ளம் மாறணும், உள்ளம் தொடணும். உள்ளத்தை தொடாத, உள்ளுக்குள்ள இருக்கிற என்ன மாற்றம் வராம வெளிப்படையான மாற்றங்கள் வந்தா அது தவக்காலம் ஆகாது. உள்ளுக்குள்ள மாறணும், அதுதான் தவக்காலம் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். ரெண்டாவது விஷயம், அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளம் மாறணும் அப்படின்னு சொன்னேன், தவக்காலத்தில் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், தவக்காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம், தியாகம் இல்லாத தவக்காலம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்னோம், உள்ளத்தை தொடாத அல்லது உள்ளுக்குள்ள மாற்றம் வராத தவக்காலம் கிடையாது. ரெண்டாவது, தியாகம் இல்லாத தவக்காலமாகாது. ஒரு அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பொழுது ஒரு அக்கா சொன்னாங்க, ஃபாதர், நான் இந்த தவக்காலத்தில் இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னாங்க. பரவாயில்லையே, வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அக்காவுக்கு சக்கரை நோய் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, வேண்டாத ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அதுல தியாகமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், எனக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னு வைங்களேன். எனக்கு பாவக்காய் பிடிக்காது, தவக்காலத்தில் பாவக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தேன்னு வைங்களேன். எனக்கு அதுல ஏதாவது தியாகம் இருக்குதா? ஏற்கனவே நான் சாப்பிட்றது இல்லை அது. அப்புறம் தவக்காலத்தில் எக்ஸ்ட்ராவா புதுசா சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுல ஒரு அர்த்தமும் கிடையாதுங்க. அதுல ஒரு அர்த்தமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடிக்காத ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்றது ரொம்ப 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 ஈஸி. ஆனா அதே நேரத்தில் பிடிச்ச ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லி மாத்தி வைக்கிறோம் பாருங்களேன், அதுலதான் தியாகம் இருக்குது. எனக்கு உணவை விட டிவி பார்க்கறது ரொம்ப கிரேஸ் அப்படின்னு வைங்களேன். தவக்காலத்தில் டிவி பார்க்க மாட்டேன்னு முடிவெடுத்து பாருங்களேன், அது நீ உபவாசம் எடுக்கிறத விட பவர்ஃபுல். உனக்கு சொல்றது, கிரிக்கெட் மேல பயங்கர கிரேஸ், தவக்காலத்தில் நீ உபவாசம் இருக்கிறத விட கிரிக்கெட் மேட்ச் நான் பார்க்க மாட்டேன் இந்த தவக்காலத்தில் அப்படின்னு நீ முடிவெடுத்து பாரு, அது அதை விட பவர்ஃபுல்லானது உபவாசத்தை விட. ஏன்னா இதுவும் உபவாசம் தான். இதுதான் உண்மையான உபவாசம். எனக்கு பிடிச்ச விஷயத்தை வேண்டான்னு வைக்கிறேன் பாருங்களேன், அதுதாங்க உண்மையான உபவாசம். பிடிக்காத ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்றது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லிக்கு நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற ஆள் நினைச்சுக்கங்களேன். தவக்காலத்தில் மத்தியானம் உபவாசம் இருந்துட்டு நைட்டு போய் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட மாட்டேன், வீட்டில் செய்யறது தான் சாப்பிடுவேன் முடிவு எடுத்து பாருங்களேன், அது உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிடிச்ச ஒரு விஷயத்தை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை, எனக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை வேண்டான்னு வைக்கிறதுக்கு பேரு தான் உண்மையான உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். பாரதர்களே, இது எல்லாத்துக்கும் எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. இதை ஒரு கோயிலில் நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்த வேண்டான்னு வைக்கிறதுக்கு பேர் தான் தவக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் எழுந்திரிச்சு சொன்னார், ஃபாதர், எனக்கு மனைவியை ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ தவக்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தியாகம் இருக்கணும். அதான் சொல்ல வரேன். தியாகம் இல்லாத தவக்காலங்கள் ஆகாது, ஒருத்தல் முயற்சிகள் ஆகாது. தியாகம் இருக்கணும். சின்ன சாக்ரிஃபைஸ், அது ஒரு சின்ன ஒரு சாக்ரிஃபைஸ் ஆச்சு ஒவ்வொரு காரியத்திலும் இருந்தாதான் அது உண்மையான ஒருத்தல் முயற்சிகளா அல்லது உண்மையான தவக்காலமா இந்த காலகட்டம் நமக்கு மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மூணாவது முக்கியமான விஷயம், தவக்காலத்தில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னது தெரியுங்களா? கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓரளவுக்கு நிறைய தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யக்கூடிய இந்த ஒருத்தல் முயற்சிகளை பெருசா பேசிட்டு மற்றவங்களை குறைச்சல்லக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த பழைய காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த குத்தி காட்டுற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் அவங்களே எடுக்கிறது இல்லை, அதனால மற்றவங்களையும் சொல்றது இல்லை. பழைய காலத்து ஆளுங்க, அந்த பெரிய வயசானவங்கலாம் ஒரு சிலர் பார்த்துருக்கேன், கேட்பாங்க, வீட்டில் ஏதாவது தவக்காலத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது கவுச்சி வாடை ஏதாவது வந்ததுன்னு வைங்களேன், ஐயோ உங்கள் வீட்டில் உபவாசம் இல்லையா, நோம்பி இல்லையா,
நாங்கெல்லாம் நோன்பு இருக்கிறோம். பாரு, உங்களுக்கெல்லாம் நோம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவங்களாமா. நீ நோன்பு எடுத்தது, நீ உபவாசம் இருந்தது மற்றவங்களை குறைச்சொல்லவா, மற்றவங்களை குத்தி காட்டவா? அதுக்காகவா நீ நோன்பு இருந்த? அதுக்காகவா நோன்பு இருக்கிற? மற்றவங்களை குறை சொல்றதுக்கா, மற்றவங்களை குத்தி காட்டுறதுக்கா? அதுக்கு நீ எடுக்காம இருந்திருக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாருங்க. இவரு வருஷா வருஷம் தவறாம வேளாங்கண்ணிக்கு நடந்து போறவர். நல்ல மனுஷன்தான், வேளாங்கண்ணிக்கு நடந்து போவார். நல்ல விஷயம். வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிட்டு வந்துட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு சோலி. அவருக்கு முன்னாடி வரப்போறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு, வேளாங்கண்ணிக்கு நடந்திருக்கியா? எங்க கோயிலுக்கே நடந்து போக மாட்டேன், நீ எல்லாம் எங்க போய் வேளாங்கண்ணிக்கு நடந்துக்கிட்டு? நீ வேளாங்கண்ணிக்கு நடந்திருக்கியா? இந்த முஞ்சலாம நடக்க போகுது. நீ வரப்போறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நீ வேளாங்கண்ணிக்கு போயிருக்க, நீ வேளாங்கண்ணிக்கு போயிருக்க, இப்படியே குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி ஒத்தஞ்சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கிறது. அதுக்கு கம்முன்னு இருந்து வேளாங்கண்ணிக்கு போகாம இருந்திருந்தான்னா குறை சொல்லாமையாச்சும் இருந்திருப்பாரு அந்த அண்ணன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய இந்த ஒருத்தல் முயற்சிகள் இருக்குதுங்களே, இந்த தவ முயற்சிகள் இருக்குதுங்களே, இந்த திரியாத்திரைகள், இந்த பயணங்கள்லாம் மேற்கொள்றோமே, இது மற்றவங்களை குத்தி காட்டுறதுக்காக கிடையாதுங்க, மற்றவங்களை குறை சொல்றதுக்காக கிடையாதுங்க, கிடையாதுங்க. அது தவக்கால ஆகாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு. என்னன்னா, நான் டீக்கனா இருந்த காலகட்டம், டீக்கனா இருந்த பொழுது நாங்கள் டீக்கன் ஒரு சில டீக்கன்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு குரு பட்டம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சில உறுத்தல் முயற்சிகள் செய்யறோன்னு முடிவு எடுப்போம். ஒரு சிலர் மட்டும், எல்லாருமே கிடையாது, ஒரு சிலர். உதாரணத்துக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு சில உறுத்தல் முயற்சிகள், பட்டம் கிடைக்கிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அல்லது பால் சாப்பிட மாட்டேன், அல்லது ஒரு வேளை சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சில ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில உறுத்தல் முயற்சிகள் ஒவ்வொருத்தரும் மேற்கொள்வாங்க. ஒரு சிலர் மட்டும். ஒரு சிலர் ஒன்றுமே இருக்க மாட்டாங்க, நல்லா 3 வேளையும் சாப்பிடுவானுங்க, ஒன்றுத்துக்கும் நோ சொல்ல மாட்டாங்க, நல்லா இப்படி இருப்பாங்க. இப்படி 2 குரூப் இருப்பாங்க எல்லா செமினாரியிலையும். எங்கள் செமினாரிலையும் இதே மாதிரி ஒரு சில ஒருதல் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு குரூப் இருந்தது. ஒன்றுமே செய்யாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு சில குரூப் இருந்துச்சு. இப்படி நாங்கள் எப்போவுமே ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தா, இந்த ஒருத்தல் முயற்சிகள் எதுவுமே செய்யாத குரூப் இருக்குது பாருங்களேன், இவங்களை உட்கார்ந்து கிண்டல் பண்ணி நார் அடிச்சுட்டு தான் எந்திரிச்சு போவோம். பாரு, நீ எல்லாம் இப்போவே ஒன்றும் பண்ணுறதில்ல, நீ எல்லாம் ஃபாதர் ஆகிட்டு என்னடா பண்ண போகிற, இப்போவே உனக்கு உபவாசம் எடுக்க தோண மாட்டேங்குது, நீ எல்லாம் ஃபாதர் ஆகும்போது எங்கே போய் உபவாசம் எடுக்க போகிற, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணி அவங்கள நக்கல் அடிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக, வேற எதுக்காக கிடையாது, ஒரு காமெடியாக சொல்கிறது, உட்காந்து ஒரு எல்லாரும் இருக்கும்போது அப்படியே காமெடியாக பேசி கிண்டல் பண்ணி பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். இது எல்லாமே சைடில் எங்களுடைய எங்களுடைய ஃபாதர்ஸும் அந்த பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, எங்களுடைய ரெக்டர்ஸு, ஃபாதர்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரெக்டர் எல்லாமே. இதை இந்த மாதிரி நக்கல் அடித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத, காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நோட் பண்ணார். ஒரு முறை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதரை நான் போய் சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்த பொழுது ஷேரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஷேரிங் முடித்த உடனே ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கடைசியாக கேட்டார், பிரதர், நிறையா ஒருத்தல் முயற்சிகள்லாம் செய்கிறீங்க போல அப்படின்னு கேட்டார். உடனே நான், ஆமாம் ஃபாதர், நான் அப்படி நான் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பெருசாக நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் எல்லாத்தையும் அப்படியே சைலண்டாக கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு நான் சொல்லி முடித்த உடனே, சூப்பர்ப்பா, நல்லதுப்பா, நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்கிறீங்க, ரொம்ப நல்லது, ஆனால் அது ஆசீர்வாதம் உங்களுக்கு வருமானு தான் தெரியல, அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எல்லாம் நல்லதுப்பா, ஆனால் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமான்னு தெரியல. என்ன அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். ஏன்னா என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்கிட்டே நான் இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் திடீர்னு என்னை பார்த்துட்டு, இதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமா
அப்படின்னு சொன்னோடனே தெரியல, அப்படி ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்குமான்னு தெரியல சொன்னோடனே அப்படி ஸ்டக் ஆகி, லிட்ரலி ஸ்டக் ஆகிட்டு, ஃபாதர் என்னாச்சு ஃபாதர், ஏன் ஃபாதர்? உடனே அவர் சொன்ன ஒரு டயலாக் ஒன்று இருக்குதுங்க, என்னால் இன்னமும் மறக்க முடியாத ஒரு டயலாக். நீ எடுத்த உபவாசம் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு நீ பயன்படுத்தினா அது எப்படிப்பா உனக்கு ஆசீர்வாதமா மாறும்? ஒரே டயலாக், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. சிங்கிள் டயலாக்ல கம்ப்ளீட் ஆன்சர் கொடுத்தாரு. நீ எடுத்த உபவாசம் மற்றவங்களை குறை சொல்ல நீ பயன்படுத்தினா அது எப்படிப்பா ஆசீர்வாதமா மாறும்? அது எப்படிங்க ஆசீர்வாதமா மாறும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உபவாசம் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, நீ ஒருத்தல் முயற்சிகள் செய்யறதுல தப்பு கிடையாது, நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து போறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது, நல்லது. நீ திரியாத்திரைகள் கோயில் கோயிலா திரியாத்திரைக்கு போற நல்லது. ஆனா இது எதுவுமே செய்யாதவங்களை பார்த்துட்டு நான் செய்யறேன் நீ செய்யறது இல்லைன்னு குறை சொன்னா, குத்தி காட்டினா அது எப்படி ஆசீர்வாதமா மாறும்? அது எப்படி ஆசீர்வாதமா மாறும்? மாறாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பைபிள்ல ஒரு நிகழ்வு நம்ம இந்த ஒரு நிகழ்வை நம்மளால பார்க்கலாங்க. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் நினைக்கிறேன். 2 பேர் ஜெபிக்க போவாங்க. 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் வரி தண்டுபவன். இந்த பரிசேயன் நல்லா வந்தாங்க, இவன் விபச்சாரம் செஞ்சது கிடையாது, கொலை செஞ்சது கிடையாது, மற்றவங்களை ஏமாத்திட்டு இருந்தது கிடையாது, ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த வந்தாங்க. இவன் கொலைகாரனும் ஒன்றும் சொல்லு எதுவும் கிடையாது, நல்லவன் தாங்க. பேசிக்கலி இந்த பரிசேயன்றவன் நல்லவன் தான். இவனை பத்தி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அங்கே நம்மளால பார்க்க முடியாது. இவன் கோயிலுக்கு போய் ஜெபிக்கிறான். இவன் சொன்னது பாருங்களேன், எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நான் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே, 10ல் 1 பங்கு கரெக்டாக கொடுக்குற ஆண்டவரே, நான் கோயிலுக்கு தவறாம போயிட்டு இருக்க ஆண்டவரே, நான் அது பண்றேன் இது பண்றேன், நல்ல விஷயங்கள் நிறைய செய்யறேன். எல்லாமே இவன் சொன்னது எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்ட். இவன் சொல்றதெல்லாம் எடுத்து பார்த்தா அந்தோனியாரை மாத்திட்டு இவனை தூக்கி வச்சிடலாம் தோணும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் இவன். அவ்வளவு அருமையான வாழ்க்கைங்க இவன் வாழ்க்கை, சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவன் இந்த பரிசேயன். இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு டயலாக் ஒன்று வச்சான் பாருங்களேன், சோலி முடிஞ்சது. இது எல்லாம் சொல்லிட்டு இது எல்லாமே பக்கா 100க்கு 110 மார்க் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் ஒரு டயலாக் ஒன்று சேர்த்து வச்சான். வெளியில நிக்கிறான் பாரு, அவனை மாதிரி நான் இல்லை, முடிஞ்சு போச்சு. நம்மள நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நிறைய உபவாசம் இருக்கிறோம், நல்லது, நிறைய செபிக்கிறோம், நிறைய உபவாசம் இருக்கோம், நிறைய ஒருத்தல் முயற்சிகள் செய்யறோம், நிறைய திரியாத்திரைகள் பண்றோம், நிறைய செய்யறோம், நிறைய செபிக்கிறோம். ஆனா எல்லாம் முடிச்சுட்டு ஜெபிக்காதவங்களையோ அல்லது கோயிலுக்கு போகாதவங்களையோ பார்த்துட்டு போறாம்பார், கோயிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களை குறை சொல்றதுக்காக நீ செபிக்க கிடையாது, மற்றவங்களை குத்தம் சொல்றதுக்காக நீ உபவாசம் இருக்க கிடையாது, மற்றவங்களை பழி சொல்றதுக்காக நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து போறது கிடையாது. அதுக்காக நீ செஞ்சேன்னா அது ஆசீர்வாதமா மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க, ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய அவ்வளவு முக்கியமான விஷயம் அது. எதர்ச்சியா சொல்லுவோம், பாரு அவன்லாம் ஒண்ணுமே பண்றதில்ல, நான் உபவாசம் இருக்கேன், அவன்லாம் ஒண்ணும் பண்றதில்ல, பாரு நான் டெய்லிக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் கோயிலுக்கே போறதில்ல. நம்ம கோயிலுக்கு போற எல்லா ஆசீர்வாதமும் அந்த ஒரு டயலாக்ல முடிஞ்சு போச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப 3வது முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, நம்ம எடுக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள், நம்ம எடுக்கக்கூடிய உபவாசங்கள், தவ முயற்சிகள் மற்றவங்களை குறை சொல்றதுக்காகவோ மற்றவங்களை குத்தி காட்டுறதுக்காகவோ கிடையாது. மாறாக என்னையே நான் தாழ்த்தி கொள்ள,
என்னையை நான் தாழ்த்தி கொள்வதற்கான முயற்சிகளாக அந்த முயற்சிகள் மாறணும். இல்லைன்னா இது தவக்காலமாகவே மாறாது, ஆசீர்வாதமா நமக்கு அமையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாலாவது விஷயம், ஜெபம் இல்லாத தவம் பயன் அற்றது. ஜெபம் இல்லாத தவம் பயனற்றது. நிறைய பேர் இந்த திரியாத்திரைகள்லாம் போறதை நான் பார்த்துருக்கேங்க. திரியாத்திரை போறது எதுக்கு தெரியுமா? நிறைய பேர் முதல் கோயில் செல்ஃபி, ரெண்டாவது கோயில் அடுத்த ஆங்கிள் செல்ஃபி, மூணாவது கோயில் செல்ஃபி எடுத்து போடுறதுக்கு. இதுக்கா நிறைய பேர் கோயில் உள்ள போய் நிறைய ஜெபிப்பாங்க. ஒரு 90%, 95% நீட்டா இருப்பாங்க. எஸ், தப்பு கிடையாது. 95% நீட்டா. ஒரு 5% இருக்கும் பாருங்களேன், போய் செல்ஃபி எடுக்கிறதுக்குனே திரியாத்திரை போற குரூப், போட்டோ எடுக்கிறதுக்கு திரியாத்திரை போற குரூப், வேற ஒண்ணுத்துக்கும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போட்டோ எடுக்கிறதுக்காக திரியாத்திரைக்கு போனா அது ஆசீர்வாதமா மாறுமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஜெபம் இல்லாத தவம் பயன் அற்றது. ஜெபம் இல்லாத தவம் பயன் அற்றது. நோ யூஸ் அட் ஆல். சும்மா ஷோகேஸ்ல வச்சு நான் இதெல்லாம் பண்றேன்னு காட்டலாம், அவ்வளவுதான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜெபிக்காத நீ எடுக்கிற உபவாசங்கள், ஜெபிக்காமல் நீ எடுக்கக்கூடிய ஒருத்தல் முயற்சிகள், ஜெபம் இல்லாமல் நீ எடுக்கக்கூடிய திரியாத்திரைகள் நோ யூஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய 4வது முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் தவக்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடியும் ஜெபம் இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஜெபத்தால் நிரப்பப்பட்ட முயற்சிகளாக இருக்கணும். அது உபவாசம் இருக்கிறதா இருந்தாலும், அது ஒருத்தல் முயற்சிகள் செய்யறதா இருந்தாலும், அது நீ வேளாங்கண்ணிக்கு நடந்து போறதோ குறிச்சிமலைக்கு நடந்து போறதோ எதுவாக இருக்கட்டுமே, எதுவாக இருந்தாலும் அதுல ஜெபம், அந்த கண்டென்ட், ஜெபம்ன்ற கண்டென்ட் இல்லாம அது தவ முயற்சிகளாக ஆசீர்வாதங்களாக மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என்பவர்களை கடைசியில், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம கவனிக்க வேண்டிய 5வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தவக்காலம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கிடையாது. நமக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதுங்க. தவக்காலம் வந்தா, ஃபார் எக்ஸாம்பிள், உணவுல கறி மீன் சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் என்னது? மஷ்ரூம், பன்னீர், என்னது ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஆடம்பரமான காரியங்கள் வேண்டான்னு வைக்கிறோம், வச்சுட்டு தவக்காலத்துக்கு உடைய உடைகளை அணிகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடையிலேயே ஆடம்பரமாக்கி வைப்போம். எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சு வாழறதுக்காக ஒரு காலகட்டம் தவக்காலம் கிடையாது. அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. இந்த எசையா புத்தகம் 58வது அதிகாரத்தை இந்த 6, 7, 8 இறைவார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கும் நோன்பு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கும் நோன்பு அப்படின்னு எசையா புத்தகம் 58வது அதிகாரம் 5, 6, 7 இறைவார்த்தைகளை நம்ம படிப்போம். 5வது இறைவார்த்தை இப்படி சொல்லும்: ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல்
தன் தலையை தாழ்த்தி கொண்டு சாக்குடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு வர ஆண்டவர் 7வது இறைவார்த்தையில சொல்லுவார் பாருங்களேன். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. உணவு இல்லாமல் கவலைப்படுகின்றவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் உணவை பகிர்ந்து கொள்வது, உடை அற்றவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய உடையை கொடுத்து அவர்களை அணிய செய்வது, இதுதானே நான் விரும்பும் நோன்பு. ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறது கிடையாதுங்க. நான் சாப்பாடு வேண்டான்னு வைக்கக்கூடிய அந்த சாப்பாடு, நாம் உபவாசம் எடுக்கும் பொழுது உணவு வேண்டான்னு வைக்கக்கூடிய அந்த உணவு இருக்குதே, அதை மீதி 2 வேளை சேர்த்து சாப்பிட்றதுக்காக கிடையாது. நான் சாப்பிடாத உணவு என்னை விட தேவையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் பாருங்களேன், அதுதாங்க உண்மையான உபவாசம், அதுதாங்க உண்மையான தவக்காலம். ஒரு வேளை சாப்பிட மாட்டேன்றதுக்காக மீதி 2 வேளை சேர்த்து சாப்பிட்றது கிடையாது. அல்லது கரிமீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுக்காக மீதி மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சு அதை போய் சாப்பிட்றது கிடையாது. நான் எதை வேண்டான்னு வச்சிருக்கிறேனோ அதை என்னை விட தேவையோடு இருக்கக்கூடிய ஒருவர்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது உண்மையான நோன்பாக, உண்மையான உபவாசமாக, உண்மையான தவக்காலமாக மாறுகின்றது. அது மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவக்காலம் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்காக கிடையாது, ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்காக கிடையாது. நாம் வேண்டான்னு வைக்கிறேன் பாருங்களேன், அது என்னை விட தேவையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது உண்மையான தவக்காலமா மாறுது, உண்மையான தவக்காலமா மாறுதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு 5 விஷயம் நம்ம பார்த்தோம். தவக்காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் சொன்னோம், என்னென்னலாம் இருக்கக்கூடாது. மெடிக்கல் ரீசன்ஸுக்காக நம்ம இந்த தவக்காலம் கவனிக்கிறது கிடையாது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட இந்த நல்ல பேர் வாங்குறதுக்காக, சர்டிஃபிகேட்டுக்காக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் தவக்காலம் கிடையாது. ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறதுக்காக, சாதனையாளர்களாக மாற தவக்காலம் கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம். தவக்காலத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், முதல் விஷயம் நம்ம சொன்னோம், உடலை அல்லது உடையை மாற்றக்கூடிய காலகட்டம் கிடையாது, உள்ளத்தை மாற்றுவதற்கான காலகட்டம் தான் தவக்காலம். நம்ம கவனிக்க வேண்டியது, உடலுக்கும் உடைக்கும் மாற்றம் வந்தா போதாது, உள்ளத்துக்கு மாற்றம் வரணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 2வது விஷயம், தியாகம் நிறைந்த செயல்களாக தவக்காலத்தில் எடுக்கக்கூடிய செயல்கள் இருக்கணும். பிடிச்ச விஷயத்தை, பிடிக்காத விஷயத்தை வேண்டான்னு வைக்கிறத விட பிடிச்ச விஷயத்தை வேண்டான்னு வைக்கும் பொழுது அதுல தியாகம் இருக்கு, அது உண்மையான தவக்காலமா மாறுதுன்னு சொன்னோம். 3வது விஷயம், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருமை பாராட்டுவதற்கோ மற்றவங்களை குறைச்சல்றதுக்காகவோ மற்றவங்களை குத்தி காட்டுறதுக்காகவோ கிடையாது, மாறாக என்னையை தாழ்த்தி கொள்ள முயற்சிகளாக அந்த முயற்சிகள் மாறணும்னு சொன்னோம். 4வது, ஜெபம் இல்லாத தவம் பயனற்றது அப்படின்னு நம்ம சொன்னோம். கடைசி 5வது, தவக்காலம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடி போகிறதுக்கான காலகட்டம் கிடையாது, மாறாக நான் எதையெல்லாம் வேண்டான்னு வச்சிருக்கிறேனோ அந்த வேண்டாத விஷயத்தை, நான் வேண்டான்னு வச்ச விஷயத்தை என்னை விட தேவையோடு இருக்கிற வாழ்க்கைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் அது உண்மையான தவக்காலமாக மாறுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த தவக்காலத்தை வாழ நாம் முயற்சி செய்வோம். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தின் ஒரு காலகட்டமாக இருக்க நானும் செபிக்கின்றேன். கடவுளை தேடி உள்ள திரும்பி செல்கின்ற அந்த பயணம், ஊதாரி மைந்தன் விண்ணக தந்தை அப்பாவை தேடி சென்ற அந்த பயணத்தை போல இந்த தவக்காலம் கடவுளை திரும்ப தேடி செல்லுகின்ற ஒரு பயணத்தின் காலகட்டமாக இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்கள் அத்தனை பேரையும் நிறைவான விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா, கரங்களை கும்பிடுவோமா. அன்பு தெய்வமே இறைவா, கடந்த கால வாழ்க்கையில் எத்தனையோ தவக்காலங்கள் கடந்து வந்தோம் ஆண்டவரே. எவ்வளவோ தவக்காலங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து போச்சு.
ஆனா இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்ததா எங்களுக்கு தெரியல. ஏதேதோ செஞ்சோம், என்னென்னமோ பண்ணோம், ஆனா இன்னைக்கும் வாழ்க்கை அதே பழைய நிலைமையில தான் நிக்குது. ஆண்டவரே உணர்கின்றேன். ஆண்டவரே இந்த தவக்காலத்திலாவது என்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அபிஷேகம் எனக்கு தாரும். வெறும் உடலையும் உடையையும் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அல்ல இது, உள்ளத்தை மாற்றக்கூடிய காலகட்டம் என்பதை உணர்ந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகைமை, செருக்கு, சோம்பேறித்தனம், பொறாமை, ஆணவம், தற்பெருமை, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு ஆண்டவரே உள்ளத்திற்கு மாற்றம் வந்தவனாக வாழ என்னை ஆசீர்வதியும். தெய்வமே, இந்த தவக்காலத்தில் என்னையே நான் பெருமை பாராட்டி கொள்ளாமல், மற்றவர்களை குறை சொல்லாமல், மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் என்னையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை மாற்றி தாரும் ஆண்டவரே. ஜெபத்தால் நிரம்பணும். தெய்வமே, இந்த தவக்காலம் எனக்கு ஆசீர்வாதத்தின் காலகட்டமாக மாற்றி தரும். அம்மா மாதாவே, எனக்காக எங்களுக்காக பரிந்து பேசும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவான விதத்தில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.